dimensionல previous video ஒரு question கேட்டிருந்தேன் இல்லையா, அதோட சொல்யூஷன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். This is the question. இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன். இதில் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க, ஆக்ஸலரேஷன் வெக்டார் ஃபார்ம், ஸ்பீட் ஆஃப்டர் 10 செகண்ட், ஸ்பீட் 10 செகண்டுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் ரிசொல்யூஷன் வெக்டார் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் இப்போ ஃபஸ்ட் இந்த 3 டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஃபிகர் ஏல என்ன இண்டிகேட் பண்ணுதுனாக்கா, எக்ஸ் டைரெக்ஷனில் ஐ வெக்டார் இருக்குது, அப்புறம் ஒய் டைரெக்ஷனில் ஜே வெக்டார் இருக்குது. ஓகேவா? ஃபிகர் பியில் வந்து இனிஷியல் வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஐ வெக்டார் 3i வெக்டார் இருக்கு இல்லையா, அது எக்ஸ் டைரெக்ஷன், 4j வெக்டார் ஒய் டைரெக்ஷன். அப்புறம் ஃபிகர் சியில் ஆக்ஸலரேஷன், அது எக்ஸ் டைரெக்ஷனில் 0.4i வெக்டார், ஒய் டைரெக்ஷனில் 0.3j வெக்டார். ஓகே, இதுதான் ரிசொல்யூஷன் ஆஃப் வெக்டார். இந்தமாரி ரீசால்வ் பண்ணிட்டு தான் நாம் வெலாசிட்டி இல்லை எது கேட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் இதெல்லாம். ஓகே, இப்போ இதில் எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட் இதெல்லாம் தனித்தனியாக எழுதியிருக்கேன். அதாவது யூ சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரெக்ஷன், அது 3 மீட்டர்/செகண்ட். அப்புறம் யூ சஃபிக்ஸ் ஒய், இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி அலாங் ஒய் டைரெக்ஷன் 4 மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி ஆக்ஸலரேஷன் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன், அப்புறம் ஆக்ஸலரேஷன் அலாங் ஒய் டைரெக்ஷன். இப்போ அவங்க வெலாசிட்டி அப்படி ஸ்பீட் ஆஃப்டர் 10 செகண்ட் கேட்டுதாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட் இன் எக்ஸ் டைரெக்ஷன் தனியாக, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட் இன் ஒய் டைரெக்ஷன் அது தனியாக. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து வெலாசிட்டி எல்லாம் எக்ஸ் டைரெக்ஷன் தான், வி சஃபிக்ஸ் எக்ஸ் அது இதான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் யூ சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் எக்ஸ் டைரெக்ஷன் ப்ளஸ் ஆக்ஸலரேஷன் எல்லாம் எக்ஸ் டைரெக்ஷன் இன்டூ டைம் டி, அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 7 மீட்டர்/செகண்ட். இப்போ இதே மாதிரி வெலாசிட்டி காம்பனண்ட் அலாங் ஒய் டைரெக்ஷன் ஆஃப்டர் 10 செகண்ட். ஓகே, ஸோ இதுவுமே அந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v = u + at, அந்த ஃபார்முலா தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இங்கே ஒய் டைரெக்ஷனில் வேல்யூ பார்க்கும்போது இனிஷியல் வெலாசிட்டிக்கு 4, ஆக்ஸலரேஷனுக்கு 0.3, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 7 மீட்டர்/செகண்ட். ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரெக்ஷன், வெலாசிட்டி அலாங் ஒய் டைரெக்ஷன் ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அப்படிங்கும்போது ரிசல்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, v² = vx² + vy². ஓகே, ஸோ இதில் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு போய்ட்டால் ரூட் வந்துடும். ஸோ யூ வில் பி கெட்டிங் 7√2 மீட்டர்/செகண்ட். ஓகே, ஸோ இதுபடி பார்க்கும்போது கொஸ்டினில் ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாலே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, we have to use resolution of vector. ஸோ அந்த resolution of vector நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தரவை வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்த கொஸ்டினில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 30 மீட்டர்/செகண்ட் ஈஸ்ட் டைரெக்ஷன் ஆகிறது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் 10 செகண்ட் வெலாசிட்டி வந்து 40 மீட்டர்/செகண்டாக மாறுது. டைரெக்ஷனும் டுவர்ட்ஸ் நார்த்தாக மாறுது. ஸோ டைரெக்ஷனும் மாறுது, மேக்னிடியூடும் மாறுது. இப்போ இதில் ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷனுங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது v வெக்டார் மைனஸ் u வெக்டார் டிவைடட் பை டைம் டேக்கன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபிகர் ஏல அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா இனிஷியலாக. நான் அதுக்கு பதிலாக வெஸ்ட் டைரெக்ஷனில் நகர்ற மாரி டயக்ராமை வரைஞ்சி அதுமாரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரீசன் என்னதுனாக்கா, நீங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாடலை யூஸ் பண்ணி கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட், அதான் யூ வெக்டார், அது ஃபிகர் ஏல காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 செகண்ட் இட் இஸ் சேஞ்சிங் இஸ் டைரெக்ஷன் டுவர்ட்ஸ் நார்த், அது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபிகர் பியில் என்ன இண்டிகேட் பண்ணுதுனாக்கா,
u வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிங்கனாக்கா மைனஸ் u வெக்டார். ஓகே, ஸோ ஃபிகர் ஏலேருந்து ஃபிகர் பி எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெக்டாரோட டெய்ல் எண்ட் அது வந்து இன்னொரு வெக்டாரோட ஹெட் எண்டோட டச் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம ட்ரையாங்கிளெலாம் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிகர் பியில் ஹைபாட்னியூஸ் என்ன தரும்னாக்கா வி வெக்டார் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் யூ வெக்டார். இது வந்து சம்மேஷன் ஆஃப் வெக்டார். அந்த ரூல்ஸ் படி ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணணும். அதில் ஒரு வெக்டாரில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இப்போ ஹைபாட்னியூஸ் நமக்கு என்ன தருது, வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அந்த ஹைபாட்னியூஸோட மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிட்டு டைமை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன். இப்போ இந்த டயக்ராம் எதுக்கு நம்ம வரைகிறோம்னா, இதை பேஸ் பண்ணி தான் நாம் ஆக்ஸலரேஷனோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி ஆக்ஸலரேஷன் டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆஸ் பர் திஸ் டயக்ராம் இதில் ஆப்ஜெக்ட் வந்து வெஸ்ட் டைரக்ஷனையும் 10 செகண்டுக்கு அப்புறம் நார்த் டைரக்ஷனையும் மாறுற மாதிரி அசியூம் பண்ணியிருந்தோம். அந்தமாரி அசியூம் பண்ணாக்கா ஆக்ஸலரேஷனோட டைரக்ஷன் நமக்கு எப்படி வருது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இதுவுமே கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினில் ப்ராப்பராக டயக்ராம் வரைஞ்சி நீங்களே டைரக்ஷன் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் செக் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை கொஸ்டினுக்கான டைரக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் சொல்யூஷனை பார்க்கும்போது ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார் டிவைட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இதில் யூ வெக்டாரும் வி வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அதனால் மேக்னிட்யூட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர். ஒருவேளை பெர்பெண்டிகுலர் இல்லைனாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கொசைன்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணோம். ஸோ வெக்டாரில் கொசைன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அதை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்குவோம். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததில் இந்த வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 மீட்டர்/செகண்ட் அது கிடச்சிடும். சிம்பிள் கேல்குலேஷன் தான் இது. ஓகே, சரி, இப்போ அடுத்தது ஸோ ஆப்ஷன் படி பார்க்கும்போது இட் இஸ் கம்மிங் இன் டி. ஆப்ஷன் டியில் இது மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்த கொஸ்டினில் மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன், இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதில் எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படி இல்லாட்டி மோஷன் கூட சொல்லலாம். அடுத்தது டி இண்டிகேட்ஸ் டைம். இப்போ இதில் ரீட்டார்டேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீட்டார்டேஷன்னாக்கா வெலாசிட்டி கம்மியாகிட்டே போகிறது. ஓகே, டைம் அதிகமாக வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். அதுக்கு இன்னொரு வேர்டிங் என்னதுனாக்கா டீசலரேஷன். ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன்னாக்கா வெலாசிட்டி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டீசலரேஷன் அப்படியாட்டி ரீட்டார்டேஷன்னா வெலாசிட்டி கம்மியாகிட்டே வரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது ரீட்டார்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸுங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம டைமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வந்துடும், வெலாசிட்டி ஈக்குவேஷன் வந்துடும். அதை மறுபடியும் டைமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ரீட்டார்டேஷன் ஈக்குவேஷன் வந்துடும். ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி டைமை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை சொல்யூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கனாக்கா இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.